அன்பானவர்களே, இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த வீடியோ மூலமாக உங்களை ஒவ்வொரு நாளும் இந்த காண்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளில் ஒரு வேத வசனத்தை காண்பிக்கிறேன். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்லப்படுகிறது. தேவனை ஒருவரும் ஒருபோதும் கண்டதில்லை. நாம் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூர்ந்தால் தேவன் நமக்குள் நிலைத்திருக்கிறார். அவருடைய அன்பு நமக்கு பூரணப்பட்டு. அல்லேலூயா. ஆண்டவர் பாரு எப்படி இருப்பாங்க. தேவனை யாருன்னா பார்க்க முடியுமா? சில பேர் கேட்பாங்க, ஆலயத்துக்கு போகிறீங்களாப்பா, ஏசு ஏசுன்னு கூப்பிடுங்க. ஏசு யாருங்க? ஏசு எப்படி இருப்பார் தெரியுமான்னு கேட்டால் என்ன சொல்ல போகிறீங்க? அவர் சொன்னார், ஏசு யாருன்னு கேட்டால் என்ன பதில் உரைக்க முடியும் உங்களால்? அன்றாட தான் நம்ம ஆலயத்துக்கு போகிறோம். ஏசு ஏசுன்னு சொல்றியாப்பா, ஏசு எப்படி இருப்பார் தெரியுமாப்பா? உங்களுக்கு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அப்படி தானே வேதனை பாருங்க. இல்லைங்க, ஏசு யாருன்னா உங்களை கேட்டாங்கன்னா, ஏசு என்னை போல இருப்பார் அப்படின்னு சொன்னாங்க. எப்படின்னு சொன்னால், மனுஷனை தன் சாயலின்படி தன் ரூபத்தின்படி சிருஷ்டினான்னு சொன்னார். அப்போ எப்படிங்க சார் நம்மளை பொறுத்தனா அவர் படிச்சிருக்காரு. அவரை போல தான் நம்மளை தன் சாயலின்படி, அவருடைய சாயலின்படி, அவர் ரூபத்தின்படி தான் நம்மளை உண்டாக்கினாராம். அதனால தான் சொல்கிறார் ஏசு நம்மளை மாதிரி. அதுதான் இங்கே குறிப்பிடுகிறார். தேவனை ஒருவரும் ஒருபோதும் கண்டதில்லை. நாம் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூர்ந்தால், நம்ம எப்படி இயேசு உலகத்தில் யார் ஒருவர் மேலே ஒரு அன்பு வச்சு பாசம் செலுத்தினாரோ அந்த அன்பு உங்ககிட்ட செலுத்தினீங்கன்னா நமக்குள் இயேசு நிலைத்திருக்கிறார் என்று எல்லாரும் தெரிந்து கொள்வாங்களாம். இயேசுடைய பிள்ளைங்க சொல்லி கொடுப்பாங்க. அதுதான் இங்கே தெளிவுபடுத்துகிறார் ஆண்டவர். தேவனை ஒருவரும் ஒருபோதும் கண்டதில்லை. நாம் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூர்ந்தால் தேவன் நமக்குள் நிலைத்திருக்கிறார். அவருடைய அன்பு நமக்கு பூரணப்படும். அந்த அன்பு தாங்க பூரணப்படும். இடத்தில் அன்பு கூறுவதில் பிறத்தில் அன்பு கூறுவாயாக எத்தனையோ கற்பனை சொல்லியிருக்கிறார். இயேசு எப்படி இருக்கிறான்னு சொன்னால் நம்மளை போல தான் இயேசு இருக்கார். ஏன்னா அவர் தான் நம்ம இயேசு. அவர் சாயல், நம்ம தான் அவர் சாயலாக இருக்கிறோம். அந்த சாயலை தரித்து கொண்டிருக்கிறோம். நம்ம என்ன பண்ணால் அவரை போல அன்பு செலுத்த வேண்டும். ஒருவருக்கு ஒருவர். பக்கத்தில் கூட சண்டை போடும், பக்கத்து வீட்டு கூட பேச மாட்டோம். சில பேர் நம்ம பக்கத்து வீட்டில் விரோதம், எதிர் வீட்டில் விரோதம், வேலை ஸ்தலத்தில் விரோதம். அந்த விரோதம் இருக்கக்கூடாதுங்க. அன்பு தாங்க பூரணப்பட வேண்டும். அன்பு பூரணப்பட்டால் இயேசு நம்மளுக்குள்ளே இருக்கிறான்னு தெரிஞ்சுக்கலாம். வேறு எதுவுமே தேவையில்லை. நான் அன்பாக இருந்தவரை நீங்களும் பிறத்தில் அன்பாக இருங்கள். எவ்வளோ கற்பனையான காரியத்தில் சொல்லியிருக்காரு. நம்ம வாழ்க்கையில் நான் எதை கடைப்பிடிக்கிறோம்? எதுவுமே கடைப்பிடிப்பதே இல்லை. ஏன் காரணம்னு சொன்னால் நமக்குள்ளே அன்பு இல்லை. இயேசு அன்பு இல்லை. இயேசு நம்மளுக்குள்ளே இல்லை. அதான் சொல்கிறார், இங்கே தெளிவுபடுத்தி சொல்கிறார். தேவனை ஒருபோதும் ஒருவரும் கண்டதில்லை. எப்படி காணுன்னு சொன்னால் அதோ போகிறாங்க பாருங்கள் இயேசுடைய பிள்ளைகள். அல்லேலூயா. உங்களை பார்த்து அப்படி சொல்லணுங்க. அதுதான் ஆண்டவர் இங்கே குறிப்பிடுகிறார். அதோ போகிறாங்க பாரு இயேசுடைய பிள்ளை. தேவனுடைய சாயலை நாங்கள் வெளிப்படுத்த வேண்டும். தேவன் ஒருபோதும் யாரும் கண்டதில்லைனாங்களே, அதோ போகிற அவர் தான்ப்பா இயேசு மாதிரி. அவ்வளோ அற்புதம். அவர் தான்ப்பா இயேசு மாதிரி. அவ்வளோ காப்போம், நல்லது செய்கிறாரு, நல்ல மனுஷன்பா. அவர் வார்த்தையில் பாருங்கள் எப்படி இருக்குதா. அந்த இயேசு அது அவருடைய சாயலை நம்ம வெளிப்படுத்தக்கூட இருக்கும்போது தாங்க ஆண்டவர் நமக்கு சொல்கிறார், அவர் அன்பு நம்மளுக்குள் பூரணப்பட்டிருக்கும். அந்த இயேசுவின் அன்பு யாருக்கிட்டலாம் இருக்குது நீங்கள் விரும்புகிறீங்க? இந்த நாள் முதல் கொண்டு நம்ம கற்பனையை கடைபிடிப்போம், கை கொள்வோம். இயேசுவை நாம் முகமுகமாய் பார்ப்போம். முகமாய் பார்க்கணுன்னா வேத வசனத்தோடு பார்க்கலாம், ஜபத்து மூலியமாக பார்க்கலாம், தீர்க்க தரிசனமான வார்த்தைகள் மூலியமாக பேசலாம். அநேக காலத்தில் தேவனோடு நம்ம உறவாடலாங்க. நேரடியாக முகமுகமாக பார்த்து பேசலாம். இயேசு இப்போ உங்களோடு பேசிக்கொண்டிருக்கிறார். உங்களோடு பேசிக்கொண்டிருக்கிறார். முகமுகமாய் பேசிக்கொண்டிருக்கிறார். எப்படி இருக்க வேண்டும் உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் கற்றுக் கொடுக்கிறார். தேவனை ஒருபோதும் ஒருவனும் கண்டதில்லை. நாம் ஒரு இடத்தில் ஒரு அன்பு கூர்ந்தால் தேவன் நமக்குள் நிலைத்திருக்கிறார் என்று அந்த அன்பு நமக்குள் பூரணப்பட்டிருக்கும். ஆமென். நமது அன்பை பூரணப்பட்டு அழகாக அன்போடு வாழ்வோம். ஆமென். காட் பிளஸ்.